எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பற்றி உண்டான முழுமையான விளக்கம். ஒரு சில ஜோதிடர்கள் 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தானுங்க சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஜோதிடர்கள் இல்லை 2025 வருடத்தில் சனி பயிற்சியே கிடையாது, 2026 வருடத்தில் தான் சனி பயிற்சி. அப்போது 2026 தான் சனி பயிற்சியா அல்லது 2025 தான் சனி பயிற்சியா? ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த குழப்பம் தேர்றதுக்காக தான், தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஃபஸ்ட்டு சனி பகவான் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி. சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தானுங்க ஒரு பாவகத்துக்கு அவர் பயிற்சியில் வருவார். திருக்கணிதம் வாக்கியம் 2 பஞ்சாங்கம் இருக்குது. அதாவதுங்க வாக்கியம் அப்படின்றது அதுவே வாக்கியமே 2 பஞ்சாங்கம். திருநெல்வேலி வாக்கியம் அது ஒன்றுங்க, ஆற்காடு வாக்கியம் இது ஒன்று. அதாவதுங்க எத்தனை பஞ்சாங்கம் இருந்தாலும் பலன் ஒன்று தான் வரணுங்க. எப்படின்னா காஞ்சி பெரிவாள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தானுங்க, நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திய உருவாக்கிய பஞ்சாங்கம் வாக்கியம் தானுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சுத்த வாக்கியம் சொல்லுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் ஜாதகம் எழுதியிருந்தாங்க, ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குத்து மதிப்புன்னு சொல்ல முடியாதுங்க. 365 நாட்கள் ஒரு வருடம், 360 டிகிரி, ஒரு பாவகத்துக்கு 30 டிகிரி, 12 பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கிற வாகனங்கள் கார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 360 கேமரான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. 360 டிகிரி டோட்டலாக இருக்கிறதே 360 டிகிரி தான் அப்படின்ட்டு. அப்போது இடைப்பட்ட காலத்தில் காஞ்சி பெரிவாள் வந்ததுக்கப்புறம் துல்லியமான கணக்கு போடும் பொழுது 365 நாள் கிடையாது, 365 கால் வருதுங்க. ஒரு வருடத்துக்கு 365 கால் வருது. விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு வருடத்திலையும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 28 நாட்கள் வந்தாலும் 4 வருடத்துக்கு ஒரு முறை பிப்ரவரிக்கு 29 வருதுங்க. அப்போது ஒவ்வொரு வருடத்துலையும் கால் நாள் அதிகரித்து கூடி 4வது வருடத்தில் ஒரு நாள் ஆகுது. அப்போது இது 365 கால் துல்லியமான கணக்கெடுத்து தான் மனசாலுக்கு ஜோதிடத்தை சொல்லணும், பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் காஞ்சி பெரிவாள். அதே காஞ்சி பெரிவாள் தெய்வ ஆலயங்களில் கிரக பயிற்சி நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, பரிகாரங்கள் பண்ணுறீங்க, கிரக பயிற்சிக்கு நீங்கள் வழிமுறை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்திக்கோங்க. அதுவே மனசாலுக்கு நீங்கள் பலன் சொல்லும்போது நீங்கள் வாக்கியம் விட்டுட்டு திருக்கணிதத்தை பயன்படுத்திக்கோங்க. திருக்கணிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருத்தி எழுதிய கணிதம். திருக்கணிதத்துக்கு முழுமையான விளக்கம் என்னன்னா திருத்தி எழுதிய கணிதம் தானுங்க திருக்கணிதம். அதாவது நம்ம பாகை கலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த டிகிரிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயம் இந்த திருக்கணிதம். அப்போது திருக்கணித பிரகாரம் ரொம்ப துல்லியமாக இருந்துருமா சார் அப்படின்னா இன்னும் அந்த பஞ்சாயத்து போயிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு சில சூழ்நிலையில் வாக்கியம்தான் எடுப்படுது. நானே சொல்கிறேனுங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்கியம்தான் எடுப்படுது. வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. நட்சத்திரம் முடிகிற தருணத்தில் யாராவது பிறந்தா அவங்களுக்கு சிக்கல். எப்படின்னா மிருகசீரிச நட்சத்திரம் உடையும் நட்சத்திரம், மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதம் முடிகிற தருணத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே திருக்கணிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம்னு வந்துடும். திருக்கணித நட்சத்திரத்தில் அது மிருகசீரி 2வது பாதம்னு வரும்.
வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் வந்துடும். ஏன்னா இது கால் நாள் அதிகமாகுது இல்லைங்களா, கொஞ்சம் பின்னுக்கு தான் போகும். இந்த ஒரு சூழலில் வந்த ஒரு முரண்பாடு தான் இந்த கிரக பயிற்சிகளுடைய அமைப்பு. இது சரியா அது சரியா அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய நடைமுறையில் நடக்கக்கூடிய பலன்களை கொண்டு தான் இதுதான் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியும். ஆனாலும் இப்போ பிரதானமாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது என்னன்னா நமக்கு திருக்கணிதம் தானுங்க. ஆன்லைன் அப்படின்னு போனீங்கன்னா வாக்கியம் இருக்காதுங்க, திருக்கணிதம் தான் இருக்கும். அதுபோக எல்லா ஜோதிடர்களும் கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் திருத்தலங்களில், அதாவது பிராமின்ஸ் திருத்தலங்களில் இருந்த ஜோதிடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு திருக்கணிதம் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு 20% வாக்கியத்தில் இன்னும் சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் வந்த முரண்பாடு தானுங்க. அப்போ நமக்கு பிரதானமாக பார்த்திங்கன்னா திருக்கணிதம் தான். திருக்கணித பிரகாரம் நமக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 330 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 331 டிகிரிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது திருக்கணித பிரகாரம். அதே மாதிரி இது உறுதி இல்லை அப்படின்னா பிப்ரவரிக்கு 29 உறுதி இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? இது பிப்ரவரி 29ன்றது நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பலன் வரணும் இல்லையா? அதுதான் திருத்தி எழுதிய கணிதம் இந்த திருக்கணிதம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெருசாக வந்து திருநள்ளாறில் சனியுடைய பயிற்சிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களா, ஆராதனை பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே காஞ்சி பெரியவாள் எப்போ சொல்லிட்டாருங்களே, காஞ்சி பெரியவாள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, மனசாலுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன் சொல்கிறதுக்கு திருக்கணிதத்தை பயன்படுத்திக்கோங்க. தெய்வாலயங்களில் நீங்கள் பயிற்சி பரிகாரங்கள் செய்கிறதுக்கு அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு வாக்கியத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இதனால தான் இன்னும் நம்ம தெய்வாலயங்களில் கோயில் குளத்தில் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வாக்கியத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த திருக்கணித பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பலன்கள் ஏறத்தாழ ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே சரியாக வரும். அதனால் திருக்கணித பிரகாரம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்ற விவரம் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் அது சனி பெயர்ச்சி பலன்களில் சொல்லியிருக்கிறேனுங்க. இன்றைக்கி ராத்திரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சியால் வரக்கூடிய அந்த 10வது பாவகத்துக்கு வருது இல்லைங்களா, அந்த கர்மச்சனி, அதனுடைய அமைப்பை பற்றி முழுமையான ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு இருக்குது. அதுவும் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா அதுவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். 100% திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைகிறது உறுதி. அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதில் போட்டாலும் உங்களுக்கு சனி பகவான் மாறினது தெரிஞ்சு போய்டும். இதே வாக்கியம் அப்படின்றது ஆன்லைனில் ஒன்றும் பெருசாக கிடையாது, அது பார்த்துக்கோங்க. ஆன்லைன்றது இன்றைக்கி வந்ததுன்னா சார் நாம் உருவாக்கினது தானே ஆன்லைன். அதனால் இப்போ ஆன்லைன் வச்சு தானுங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு சந்தேகமாக அப்படின்னா ஆன்லைன் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக இந்த திருக்கணிதை பற்றி அன்னைக்கு இருந்த நூல்கள்லேயே வந்துருச்சு. இது 360 டிகிரி கிடையாது, 360க்கு மேற்கொண்டு அந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஒரு பலன் வரணும் அப்படின்றதுனால தான் திருக்கணிதம் வந்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மேசராசியிலிருந்து மீனராசி வரை மார்ச் மாதம் 29ஆம் தேதி வீடு வாசலை சுத்தப்படுத்திக்கிட்டு அசைவம் எதுவும் எடுத்துக்கிடாமல் ஒரு நீரோடையில் போகக்கூடிய ஒரு நீரோடை, அந்த நீரோடையில் போய் தலைமுழுகிட்டு குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து வழிபடுங்க. சூரிய பகவானுடைய மகன் தான் சனி பகவான். நமக்கு சாதகமான ஒரு பலன் சனி பகவான் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது பாதகமான பலன் சனி பகவான் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சூரிய பகவானே பார்த்துக்கிடுங்க.
எனக்கு பாதகமான பலன் வருதுன்னா உங்களுடைய வெளிச்சம் பட்டு கரையக்கூடிய, அதாவது சூரிய பகவானுடைய வெளிச்சம் பட்டு கரையக்கூடிய அந்த பனித்துளி போல விலகணும் அப்படின்ட்டு மனசார பிரார்த்தனை செய்துக்கிட்டு வாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அதுபோக எல்லாருமே நீரோடைக்கு போக முடியுமா, போகக்கூடிய கங்கை நதி இருக்குமா அப்படின்னா இல்லை. அப்படின்னா உங்கள் வீட்டில் கிணத்து தண்ணி, போர் தண்ணி இல்லாமல் கிணத்து தண்ணியில் நீங்கள் நீர் அடிட்டு குளிச்சுட்டு நவகிரக கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு உகந்த ஒரு அந்த நவகிரகத்தில் சனி பகவானுடைய அமைப்பு இருக்குது. சனி பகவான் இருக்கார். சனி பகவானுக்கு உண்டான எள்ளு விளக்கு 2 தீபம் ஏற்றுங்க, போதுமானது. எள்ளு விளக்கு ஒரு கருப்பு துணியில் எள்ளு கொட்டி நீங்கள் 3 முடிச்சு போட்டு, இல்லை நீங்கள் அப்படியே நூலில் கட்டி கூட நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. இது செய்கிறதன் மூலமாக சனி பகவானுடைய அமைப்புகள், சனி பகவானுடைய அனுகிரகங்கள் ஏற்படும். இன்னும் சொல்லணும்னா முறையே சனி பகவானுக்கு நம்ம எந்த கிரகத்துக்கு நம்ம வழிபடுறோமோ, எந்த கிரகத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம நவகிரகத்தை சுற்றுறோமோ, அந்த கிரகத்துக்கு உண்டான தசை எத்தனை வருடமோ அத்தனை வருடம் அத்தனை நாட்கள் நம்ம சுற்றணும். சனி பகவான்னா 19 வருடம் அப்படின்னா அந்த 19 வருடத்தை இந்த 19 நாட்களை நாம் சுற்றணும். இதே நமக்கு புதனுடைய திசை நடக்குது. புதன் திசை 17 வருஷம்னா 17 தடவை. இல்லை சனி பகவான் நம்ம வழிபடுறோம்னா சனி பகவானுக்கு 19 வருடம் அப்படின்னா 19 சுத்து. இல்லை நம்ம கண்டினியூவாக சனி பகவானை நம்ம ப்ராப்பராக வழிபடுறோம்னா 19 சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமையும் 19 சுத்து. அந்த மாதிரி 19 நாட்கள். இந்த மாதிரி செய்கிறதுன மூலமாக சனி பகவானுடைய முழுமையான சாதகமான பலன் வரும், அனுகிரகங்கள் வரும். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வருதே ஐயோ அப்பப்பா அப்படின்னலாம் நினச்சிக்கிடாதீங்க. சனி பகவான் நம்ம செய்த அல்லது செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர் பலன்கள் கொடுப்பாரே தவிர எப்பயுமே பாதகமாகவே கொடுத்துருவார் அப்படின்னலாம் கனவுள் கூட நினச்சிடாதீங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. சனி பகவான் வந்ததுனால தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தானுங்க. சனி பகவான் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருந்தேன், வசதி வாய்ப்புகள் வந்தது, தகுதியும் தராதரமும் வந்தது, வேலை மாற்றங்கள் வந்தது, இப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய வழிபாடு மார்ச் மாதம் 29ஆம் தேதி செய்யுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.